கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் கானநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட தவிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி. இந்த நாள் எங்களுடைய கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் வர வேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே அழைத்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் இந்த ஆராதனையிலே நாம் பாடப்போகிற பாடலையும் வார்த்தைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, ஜெபங்களை ஆசீர்வதிக்கும்படி துவக்கம் முதல் முடிவு பரியந்தோ பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே நாம் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளும்படியான அந்த பெரிய ஒரு கிருபையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் நம்ம கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். தூரத்தில் சமீபத்திலிருந்து வரக்கூடியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே வேகத்திலே அழைத்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல பிதாவே, இந்த காலை பொழுதுக்காய் நன்றியோடு கூட தேதியிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க கொடுத்த எல்லா சிலாக்கியத்திற்காய் நன்றி. அந்த 1வது மாதத்தில் முதல் தேதியிலும் உடைய சமூகத்தில் காத்திருந்தோம். இப்பொழுதும் கூட ராஜா அந்த 2வது மாதத்திலும் இந்த முதல் தேதியிலே உடைய சமூகத்திலே காத்திருக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க ராஜா. இங்கே அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய சமூகம் பிள்ளைகளோடு கிரியை செய்யட்டும். அதோடு மாத்திரமல்ல, மனதில் நல்ல ஆறுதலை கொடுங்க, சரீரத்தில் பலனை கொடுங்க. ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு இருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தூரத்தில் சமீபத்திலும் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் வேகத்திலே அழைத்து கொண்டு வரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி கடந்து போவோம். 396 தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. 396 தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. அதை எடுத்துக்கொள்ளும். தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கேதம் பாடித்தீர், போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கேதம் பாடித்தீர், போற்றியை பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து நம்முடைய
கடந்த நாட்களெல்லாம் எத்தனையோ விதமான வியாதிகளும் பலவீனங்களும் விபத்துகளும் நமக்கு நேரிட்டது. மன சஞ்சலங்களும் மன பாரங்களும் நமக்கு வந்தது. எத்தனையோ விதங்களில் போராட்டங்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரங்கள் கனிவோடு நம்மை அரவணைத்ததாம். அதோடு மாத்திரமல்ல, கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தினார். அவரோடு கூட நம்மை நிறுத்தி கொண்டார். அதை நம்ம விசுவாசிப்போம். கடந்திட்ட நாட்களில் அவர் கருங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கருங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை நடத்தின தூய தேவன் துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே. போய புகழுடன் வேதம் பாடித்தே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் வேதம் பாடித்தே பணிந்திடுவோம். எரிகோவை சுதந்திரிக்க அவர்கள் கடந்து வரும்போது அந்த யோர்தான் கடைசியாய் அவர்களுக்கு தடையாய் நின்றது. ஆரம்பத்தில் நின்றது செங்கடல், அது ஒரே இடத்தில் நிற்கக்கூடியது. கடைசியாய் போகும்போது அவர்களுக்கு தடையாய் எதிராய் நின்றது யோர்தான், அது ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. அது அறுப்பு காலம் முடிந்து புறவாகிட்டு, அதாவது வெள்ளம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட கரம் பிடித்து அவர்களை நடத்தி கொண்ட அக்கறையில் போய் சேர்த்தார். உனக்கும் எனக்கும் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் மத்தியிலும் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அதை விசுவாசித்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவன் துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் நம் பாடி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் நம் பாடி நம் போற்றி பணிந்திடுவோம். அதோடு மாத்திரமல்ல, புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம்மாயும் திருப்தியாக்குகிறார். நம்முடைய வாயை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையையும் அவர் திருப்தியாக்கக்கூடியவர். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் 6 வயதாகும். கழுகுக்கு இருந்தது போல மாத்திரம்ங்கிறது அல்ல, நம்முடைய பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தக்கூடியது. அதுதான் இங்கே. ஆனால் அந்த காரியத்தை ஒரு புது நன்மையினால் நமக்கு செய்யக்கூடியவர். அதை விசுவாசிப்போம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் பாலே வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் பாலே வயதாகும். புது நன்மையால் புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பைய நாம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் நாம் பாடித்து போற்றே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் நாம் பாடித்து போற்றே
அவர் பெரிய ஒரு கிருபையை கொடுத்தார், மாறாத கிருபையை கொடுத்தார். அவனும் சில காரியங்களை தவறினவன் தான், ஆனாலும் அவனோடு இருந்து கர்த்தர் அவனை மாற்றி அவனை பலப்படுத்தி காத்து கொண்டார். அதே போல அந்த கிருபையை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம அதை விசுவாசிப்போம். தாவீது கருளின பாக்கிருபை தாசராம் நமக்கு தந்திடுவார். தாவீது கருளின பாக்கிருபை தாசராம் நமக்கு தந்திடுவார். எலிசாவை தூர் இருமடங்கு, எலிசாவை தூர் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடித்து பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓய புகழுடன் கீதம் பாடித்து பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் கரம் என்றும் நடத்தினதே. ஆமா, இந்த சூழ்நிலை வரைக்கும் பல போராட்டங்கள் மத்தியிலும், பல நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலும், பல பலவீனங்கள் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும் அவர் நம்மை கனிவாய் நடத்தி கொண்டு வந்தார். இனியும் கண்மணி போல கடைசி வரையும் நம்மை கொண்டு போக அவர் போதுமானவராயிருப்பார். அதை விசுவாசத்தோடு பாடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் கரம் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் கரம் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடை செய்வாரே, கண்மணி போல் கடை செய்வாரே. காத்தேடு கர்த்தரை போற்றிடுவோம், துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி பணிந்திடுவோம். அல்லேலூயா, உடன் பாடி அல்லேலூயா. நேயமாய் நம்மை நடத்தினவர், நலமுடன் நம்மை இதுவரையும் நடத்தினவர், இனியும் நம்மை நடத்த போதுமானவராகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினதை, இன்னும் நம்மை நடத்ததை விசுவாசிப்போம். ஆமா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்னும் கைவிடுவதில்லை. 65 நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அதை பாடும். கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்றதே
கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே. நான் உன்னை கைவிடாதபடி கடைசி வரை காக்கக்கூடியவன். மத்தேயு 28 கடைசியில் வரும்போது அதெல்லாம் வாசிக்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நம்மை காக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. அவர் எதற்காக காத்துக் கொள்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வதற்கும் ஒரு அற்புதங்களை செய்வதற்கும் நம்மை காத்துக் கொள்கிறார். ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே. அவர் நம்மோடு இருக்க நமக்கு பயமே. நாங்க சொல்றாரு, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? எதற்காக இருக்கிறாரா? நம்முடைய கண்ணீர்களை துடைப்பதற்காகவும் கவலைகளை மாற்றுவதற்காகவும் உடன் இருக்கிறார். எந்த விதத்திலெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த கண்ணீர்களை எல்லாம் அவர் துடைக்கும்படி, எந்த விதத்திலெல்லாம் கவலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த கவலைகளை எல்லாம் இழுத்து போடும்படி அவர் நம்மோடு இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்த சரணத்தை பாடுவோம். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னோடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உள் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உள் கவலைகள் யாவை போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே. தினம் தினம் அவரை தேடும்போது அவர் அளிக்கக்கூடியதான அந்த பலனையும் அந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்திமரம் தொழில் விடாமற் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல, அத்திமரத்தை போல செழித்தோங்க நல்ல கனிகளை கொடுக்க அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல்
செழித்திடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உள்ள கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உள்ள கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்றார். அதோடு மாத்திரமல்ல, ஆவியிலும் உண்மையிலும் நீ ஜெபித்தர வேண்டும் என்று அவர் கேட்கக்கூடியவராய் இயங்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கிறவராய் இருக்கிறதுனால, அவர் மீது நம்மை நிறுத்திக்கிறவராய் இருக்கிறதுனால, நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டும் என்பதும் கலங்க வேண்டுவதும் அல்ல. என அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தக்கூடியவர். அவை நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் கடந்து வரட்டும். நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவல் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவல் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை விட்டு விலகாதபடி நம்மோடு கூட அவர் இருக்கிறபடினால் அநேக நேரம் நாம் அவரை விட்டுறோம், அவரை விட்டு விலகிடுறோம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று, நம்முடைய நிலைமைகளுக்கு ஏற்றார் போன்று அவரை நாம் மறந்து விடுகிறோம், அவரை விட்டு விலகிடுறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதவர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பலத்த கரத்தை கொண்டு நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து அவர் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். ஆனால் தான் அவர் நம்மை விட்டு விலகாதபடி இருக்கிறார். ஆனால் அவரை நாம் ஆராதித்து கடந்து போவோம். 66வது பாடலை பாடுவோம். பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரை அன்பு கூறுகிறோம். 66. பிதாவே ஆராதிக்கின்றோம்,
இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ அவர் நம்மை மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். அதோடு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்மை தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் வேற, ராஜாக்கள் வேற. தீர்க்கதரிசிகள், பிரதான ஆசாரியன், ராஜாக்கள், இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் அந்த தேசத்தை வழிநடத்த வேண்டும். அந்த தேசத்தை அவர்கள் ஆட்சி பண்ணுவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் ஒவ்வொருவரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, அவருடைய சுவிசேஷங்களை அறிவிப்பதற்காக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. அவர் சகலமும் படைத்தவர். எதற்காக படைத்தார் என்றால், கொலோசியர்ல வரும்போது 1ஆம் அதிகாரத்தில் அவருக்கென்று அவரை கொண்டு அவர் படைத்தார். அவரை கொண்டு அவருக்கென்று சகலமும் படைத்தார். அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஆபிரகாமுக்கு உண்டு. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு உண்டு. அப்ப இந்த உலகத்தில் படைத்ததெல்லாம் மனிதர்களுக்காக, அவருக்காக மாத்திரமல்ல, நமக்காக ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகையினால் சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, அவர் ஆல்மைட்டி காட் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர். பிசாசுக்கு வல்லமைகள் உண்டு, ஒரு எல்லைக்கு உட்பட்டு. ஆனால் நம்முடைய தேவாதி தேவனுக்கு சர்வ வல்லமை உண்டு. எல்லைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவருக்கு உண்டு. இயற்கை அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர், சாதிக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். அதை செய்வார்.
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். எல்லாம் அப்படியே முழங்கால் படிக்கிடுவோம். ஜெபத்தோடு கூட நாம் பாடி கடந்து போவோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். தேவனான ஒரு காயத்தில் சுயமாய் இருக்கிறார். என்னுடைய துதியை வேறு ஒருவருக்கும் கொடே. என்னுடைய துதி எனக்கு மாத்திரம்தான். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய துதியை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்னவர். நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் பாடுவோம். ஸ்தோத்திரமோ கனமோ வல்லமையும் பலனோ, ஸ்தோத்திரமோ கனமோ வல்லமையும் பலனோ, மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே. நம்முடைய தேவன் மாத்திரம்தான் பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தர். நாம் பரிசுத்தர் அல்ல. பரிசுத்தமாக முயற்சி பெற்று கொண்டே இருப்போம். பரிசுத்தவான்களாய் மாற நாம் முயற்சி கொண்டே இருப்போம். ஆனால் வெளிப்படுத்தல வரும்போது பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருப்போம். அவர் நம்மோடு கூட எப்போதும் இருப்பவர். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினா அவரை ஆராதித்து மகிழ்ந்து நாம் கடந்து போக வேண்டுமா? ஆராதிக்கின்றோ மார்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. உமது செயல்கள் எல்லாம் அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள்.
நெருக்கப்பட்டும் மடிந்து போகவில்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. தள்ளாடினாலும் விழுந்து போகவில்லை. அவர் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய கால்கள் தள்ளாடும் போதெல்லாம் அவர் நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். அவருடைய செயல்கள் அதிசயமானவைகளாக இருந்தபடியினால்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய செயல்கள் மகிமையானவைகளாய் இருந்ததுனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து அவரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், அவரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லைனா எப்பொழுதோ நாம் அழிந்திருக்க வேண்டும். நமக்கு வந்த பிரச்சனைகளுக்கு, நமக்கு வந்த போராட்டங்களுக்கு, நமக்கு வந்த விபத்துகளுக்கு எப்பொழுதோ நாம் அரித்து போயிருக்க வேண்டும், மண்ணாக போயிருக்க வேண்டும். இல்லாவென்றால் மருத்துவமனையில் கிடந்திருக்க வேண்டும். அதையெல்லாம் இல்லாதபடி அவர் உன்னையும் என்னையும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் அன்பு கூறிக்கொண்டு வருகிறார். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அந்த விசுவாசத்தோடு கூட அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இதுவரை நடத்தினவர் இனிய நம்மீது அன்பு கூர்ந்து நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுப்பதற்கு நம்மீது நினைவுள்ளவராய் இருக்கிறார். நாம் நினைக்கிற நினைவுகள் அல்ல, அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றும்படி நம்ம இது நினைவுள்ளவராய் இருக்கிறார். அதை நிச்சயமாகவே செய்வார், அதை வாக்கிய பண்ணுவார். அந்த நிச்சயத்தோடு கூட எல்லா கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, அவர் நல்லவர். அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய் இருந்து நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நடத்துவார். அதை நம்ம விசுவாசிப்போம். தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆர்ப்பரிக்கின்றே, ஆவியானவரே அன்பு செய். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு கூட அன்பு கூறக்கூடியவராய் இருக்கிறதுனாலே அவரை நாம் ஆராதிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். அவரை ஆராதிக்கும் போது ஆராதனை என்றால் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். ஆராதனை என்று சொல்லும்போது வேகமாய் நாம் அந்த மேளங்களை இசைத்து வாசித்து மேலும் கீழும் துள்ளி குதிப்பது அல்ல. ஆராதனை என்று சொல்லும்போது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுப்பதுதான் பரிசுத்த ஆராதனை. அந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆராதனையைத்தான் தேவன் விரும்புகிறார். வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தும் போது பெரும் காற்று இருந்தது, அதில் அவர் வெளிப்படவில்லை. மெல்லிய ஒரு சத்தம் வந்தது, அதிலே அவர் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். துள்ளி குதித்து இடம் மாறி இடம் உழந்தாதான் ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். அது ஒரு இமோஷன், ஒரு வேகம், அது சரீரத்தில் வரக்கூடிய வேகம். பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுதான் பரிசுத்தாவியானுடைய கிரியை. நம்மை பரிசுத்தாவியானவர் தேற்றுவார், தைரியப்படுத்துவார். அது பரிசுத்தாவியானுடைய கிருபை, அவருடைய கிரியை. அதை நம்ம விசுவாசிப்போம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன்,
தெய்வமே ஆராதிக்கின்றே, முழு மனதோடு ஆராதிக்கின்றே, முழந்தாள் படியிட்டு ஆராதிக்க. முழு மனதோடு கூட தேவனை ஆராதிப்போம் பிரியமானவர்களே. அந்த மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த நாளிலே இறங்க வேண்டும் என்று அவசியம் இருந்து இறங்கினார். இப்பொழுது நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார், நமக்குள்ளாய் கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுட்டரிக்கும்படியாய், நம்முடைய அக்கிரமங்களை சுட்டரிக்கும்படியாய், அக்கிரமயமான நாவுகள் போல் நமக்குள்ளாய் கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் எல்லாம் அவர் நம்மோடு எப்படி கிரியை செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் நம்மோடு கூட கிரியை செய்யக்கூடியவர். அதை விசுவாசிப்போம், அதை விசுவாசிப்போம், அதை விசுவாசித்து எல்லா ஆனந்த சத்தத்தோடு கூட அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே. ஓ நன்றி, 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 நன்றி. இந்த நாளில் கூட அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்தபடினா, அவர் நம்மை கொண்டு வந்தபடினா எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் பிரியமானவர்களே. நமக்கும் கூட வரக்கூடாதபடி அநேக தடைகள் இருந்தாலும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் அநேக பிரச்சனைகள், குடும்பத்தில் அநேக போராட்டங்கள், வேலையில் தொழிலில் பிரச்சனைகள், நம்முடைய மன ரீதியில் அநேக கஷ்டங்கள், எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டு இந்த நாளிலே நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால் எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதுவரையில் நடத்தினவர் இனியே நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லா ஸ்தோத்தரிப்போம். ஏற்பட்ட ஒருவர் இந்த ஆராதனைக்காய் சுருக்கமாய் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். நன்றி ராஜா. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நன்றி. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் நிறைவேறத்தக்க உதவி கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு இயற்கை சூழ்நிலைகள் எங்களுக்கு ஆண்டவரே சாதகமாய் அமைத்து கொடுக்கும் சொல்லிக்கிறோம். நடைபெற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே மிக சீக்கிரத்திலே கூடி சேர்த்து ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே இந்த இடத்தில் அசைவாடி ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே பேசுகிறாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருப்போம். 86வது சங்கீதத்தை திருப்பி கொள்ளுவோம். 86. கர்த்தர் நல்லவர். 86. கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்த்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். அப்படியே இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி பாராட்டி இருக்கிறார். தொடர்ந்து இது தாவீதினுடைய சங்கீதம். அதில் மேலே போடும்போதே விண்ணப்பம் என்று போடப்பட்டிருக்கிறது. துதி என்பது வேறு, தோத்திரம் என்பது வேறு, ஜபம் என்பது வேறு, விண்ணப்பம் என்பது வேறு. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நம்ம இங்கே வரும்போது தாவீதினுடைய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லி இருக்குது. தாவீது எதற்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால், இவனுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுக்காக இவன் விண்ணப்பம் பண்ணுறான். என்ன அப்படி இவனுக்கு பிரச்சனை இருந்தது? 14 வாசிப்போம். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க. அவன் 2 காரியத்தை அங்கே சொல்கிறான். ஒன்று, அகங்காரிகள். அகங்காரிகள்னா யாருன்னு தெரியுமா? திமிரு பிடிச்சவங்க. திமிரு பிடிச்சவங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அதுக்கு நம்ம அர்த்தமெல்லாம் சொல்ல முடியாது. அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆமாம், அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார், பெரிய ஒரு கூட்டம். கொடுமைக்காரனா என்ன? ஒரு விதத்தில் இல்லை, பல விதத்தில் தீங்கு செய்யக்கூடியவர்கள். ஒரு விதத்தில்னு சொல்ல முடியாது, பல விதங்களில் தீங்கு செய்யக்கூடியவர்கள். இல்லை, பல விதங்களில் தீங்கு நமக்கு வருகிறது. இப்படி ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் கொடுமைக்காரர்கள் எங்கே என்று குறிப்பிடுகிறார்.
அதனால் கொடுமைக்காரர்கள் கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இதெல்லாம் அவனுக்கு எழுத்தின்படி நடந்த சம்பவங்கள். தாவீதை கொலை செய்வதற்கு பெண் கொடுத்த மாமனார் மாத்திரமல்ல, தன்னுடைய கற்ப பிறப்பாகிய தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமும், அதோடு இவனால் கேவலம் அடைந்ததான பெலிஸ்தியர்களும் கூட கோலியாத்தை கொலை செய்த நிமித்தம் இவன் மீது உண்மை வைத்து அந்த பெலிஸ்தியர்களும் கூட இவனை கொலை செய்யும்படியாக எத்தனித்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா பக்கங்களிலும் இவனுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும். ஆனால் கர்த்தர் அவனை கிருபையினால் தாங்கிக் கொண்டார். அல்லேலூயா. அதே வசனத்தில் அடுத்த பகுதியில், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். உம்மை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி, உம்மை அவர்கள் ஆராதனை செய்யாதபடி, உம்மை துதிக்காதபடி அவர்கள் இருக்கிறார்கள் என்று இங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் வரும்போது ஆனாலும், ஆனாலும் என்று சொன்ன நான் அடிக்கல் சொல்வது போல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனாலும் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ இருக்குது. ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறாங்க தான், ஆனால் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? வேதனையோடு போகிறாங்க. ஏன்டா ஸ்கூல் திறக்கிறாங்கன்னு அந்த எண்ணத்தோடு கூட கடந்து போகிறாங்க. உங்களெல்லாம் சொல்லமா, பொதுவாக நான் சொல்கிறேன். என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், பொதுவாக சொல்கிறேன். ஆமாம், மோசமானவங்க தான். ஆனால் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ அவங்களை குறித்து ஒரு நல்ல செயல்கள் இருக்குது, ஏதோ உண்டு. அப்போ இந்த ஆனால் என்று வரும்போது அதற்கு முன்னாலோ பின்னாலோ ஏதோ சில காரியங்கள் அங்கே புதைந்து கிடக்கும். அதனால அவங்க சொல்லும்போது, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். இதே வசனத்தை கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாம். 3-5 வாசிங்க. ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த ஒரு இது தாவீதுடைய அனுபவத்தில் வந்ததுனால தான் சொல்கிறான். மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்த போதிலும் கூட கர்த்தர் இவனை மன்னித்தார். இவனை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டு கொண்டார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவருடைய கிருபை இவனோடு கூட இருந்தது. அதான் இங்கே சொல்லும்போது யாவர் மீது மிகுந்த கிருபை. அதில் 13 வாசிங்க. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது சொல்லிட்டு என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தே. நான் நரகத்திற்கு போகாதபடி என் ஆத்துமாவை தப்புவித்தீங்க ஐயா. அதற்கு காரணம் உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்கிறான். நானே காரியங்களை குறித்து அவன் ஜெபித்து கொண்டே வரான். அந்த ஜெபத்தை குறித்து வரும்போது 2-3 மட்டும் கூட வாசிங்க, நான் முடிக்கிறேன். என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீ ரட்சியும். உமது அடியேனை ரட்சியும். பழைய ஏற்பாட்டில் ரட்சியம் என்று சொல்லும் போதெல்லாம் விடுவிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்குது. ரட்சிப்பு என்றவுடன் நாம் பாவத்திலிருந்து வெளியிலே வருவதும் அக்கிரமத்திலிருந்து வெளியே வருவதும் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் வர்றதெல்லாம் ஒரு விடுதலை, ஒரு மீட்பு. துக்கத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, அந்த வியாதிகளில் இருந்து, யுத்தங்களில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர்றதையெல்லாம் ரட்சிப்பு என்று தான் அங்கே போடப்பட்டிருக்கும். அதனால் என்ன, நீங்கள் அப்படி ரட்சியும், என் ஆத்துமாவை காத்து கொள்ளும் என்று அவன் ஜெபிக்கிறான். 3வது வசனத்தில் வரும்போது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாள்தோறும் என்பது மாத்திரமல்ல, நிமிடந்தோறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம்,
அப்படி நாள்தோறும் இவன் அவரை நோக்கி கூப்பிட்டபடியினால் அவனுக்கு தேவையான விடுதலையை கொடுத்தார். இவன் நாடோறும் கூப்பிட்டான் என்பது பெரிய காரியம். ஏன் தெரியுமா? அவனை சுற்றி மரணம் சூழ்ந்து கொண்டே இருந்தது. ஏற்கனவே சொன்னது போல எல்லா பக்கத்திலும் நெருக்கடிகள், அவனுக்கு எல்லா பக்கத்திலையும் மரண பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். எப்பொழுது இவனுடைய ஜீவன் இவனை விட்டு எடுபடும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவன் சொல்றான், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இதுதான் அவனுடைய விண்ணப்பமாய் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு அவரை மகிமைப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான். அதை ஒன்றா வாசிங்களேன். 10வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் மகத்துவம் உள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு அறிக்கை செய்கிறான். மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவரே. இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் வரும்போது அந்த 17 அவன் சொல்லி முடிக்கிறான், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக, அதாவது எனக்கு சாதகமான, அனுகூலம்னா நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியதான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நீர் எனக்கு துணை செய்கிறதை என்னுடைய பகைஞர் கண்டு, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்கிறத என்னுடைய விரோதிகள் கண்டுகொள்ளணும், என்னுடைய பகைஞர் கண்டுகொள்ளணும். அதனால எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று இங்கே இவன் ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இது நமக்கும் தேவை. மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பது அல்ல. நமக்கு விரோதமாய் வரக்கூடியவர்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் வரக்கூடியவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வரக்கூடியவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பது அல்ல. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அடையாளத்தை கண்டு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஜெபம். இங்கே அதைத்தான் இவன் ஜெபித்தான். இந்த கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வழக்கம் போல அந்த அறிவிப்புகள் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட. ஒன்றுமே இல்லை, நடக்கும்போது தரையில் கால் தேய்ச்சது, கால் படுதுங்கிறத தேய்ச்சது வேறு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது கால் செப்டிக் ஆகிருக்கு. அவன் பெரிய அந்த பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சிருக்காரு நேற்றைக்கு. அப்போது இந்த ஆபத்துகள் என்பது எப்படி வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது, எந்த நேரத்தில் வருகிறது என்று யாருக்குமே தெரிகிறதில்லை. கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் காத்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், நெருக்கப்பட்டும் மடிந்து போகவில்லை. பல நெருக்கங்கள் வந்தாலும் மடிந்து போகாதபடி இதுவரைக்கும் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய சபையில் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரியும். அதை பெயர் குறிப்பிட்டு நான் சொல்லணுங்கிறதில்ல. அதனால் ஒவ்வொருவரையும் நீங்கள் அவர்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கட்டும். நாம் எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதல்ல சகோதரிகள் வாங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து சகோதரர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு. உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு,
அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடலுண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இல்லை, அப்படியே கண்களை மூடுவோம். இதற்கென்று கொடுத்த காணிக்கையிலே கர்த்தருடைய கரம் இருந்து நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாம் அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த 2வது மாதத்தில் முதல் தேதியிலே உங்களை அபரீதிவிதமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. உங்கள் வேலைகள், தொழில்கள், படிப்புகள், பயணங்கள், குடும்ப வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து போதுமான பலனை கட்டளையிடுவார். அதை நம்ம விசுவாசிப்போம். தொடர்ந்து இந்த நேரத்திலே பார்க்க போகிறதான உங்களையும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு 32ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா வாசிங்க. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்ப வாசிப்போம். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல. மறந்துடக்கூடாது. ஆவியானவர் இங்க சொல்லுகிறார். நேரடியாய் தேவன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, நான் இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல. என்ன பெரிய தீங்க வரப்பண்ணினார்? அவர் தீங்கு செய்யக்கூடியவரா? நம்முடைய தேவன் தீங்கு செய்யக்கூடியவரா? பிற ஏங்க போட்டிருக்கு பெரிய தீங்க வரப்பண்ண? வரப்பண்ணக்கூடியவர் தான். வரப்பண்ணக்கூடியவர், மறந்துடக்கூடாது. நம்ம இந்த பணம் வைத்திருக்கிறோம். எல்லாம் பணம் வச்சிருக்கிறீங்களா? இருந்தது காணிக்கையில் போட்டோமே, பிற பணம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எப்படி அப்படிங்கிறது இருக்கலாம் இல்லையா? அதில் 2 பக்கம் இருக்குது. எடுத்து பார்க்குறீங்களோ? இப்போ தான் 2 பக்கம் இருக்குதா இல்லையான்னு. ஒரு பக்கம் மட்டும் அதில் அச்சடிக்கப்பட்டு ஒரு பக்கம் அச்சடிக்காதபடி இருந்தால் என்ன ஆகும்? அது
அது 1 ரூபாயா இருக்கட்டும், இல்லை 500 ரூபாயா இருக்கட்டும், அது என்ன ஆகாது? செல்லாது. அது 2 பக்கமும் என்ன செய்ய வேண்டும்? அதுவும் எப்படி 2 பக்கமும் அச்சடிச்சிருக்கணும்? அதனுடைய ஒழுங்கின்படி 10 ரூபா தாளில் இல்லை 10 ரூபா காயின்ஸில் ஒரு பக்கம் அரசாங்க முத்திரை 10ன்னு அடிச்சு ஒரு பக்கம் 5ன்னு அடிச்சா எப்படி இருக்கும்? அது செல்லுமா? செல்லாது. அது ஒழுங்குக்குட்பட்டதை அடித்திருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவன் தீங்கு செய்வார், அதில் மாற்றம் இல்லை. எப்போ? அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யும் போது. இங்க அதைத்தான் செய்தார். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. என்ன சுகமான வாழ்க்கையை கொடுத்தாரு? ஏதேன் தோட்டத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சுகமா இருந்தாங்க. துணி துவைக்கிற வேலை கூட கிடையாது, துணி மாத்துற வேலை கூட கிடையாது. ஏன்? நிர்வாணமாய் இருந்தார்கள். அதனால அவங்களுக்கு அந்த வேலை கூட கிடையாது. நடப்பாங்க, சுத்துவாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்குரிய வேலையே. அவ்வளவு சொகுசான வாழ்க்கையில இருந்த அவர்களை தேவன் என்ன செய்தார்? துரத்தி விட்டார். துரத்துறதுனா என்ன? துரத்துறதுனா தெரியாதா? கொஞ்ச நேரம் கூட அந்த இடத்துல நிக்க விடாத போய் விரட்டி அடிக்கிறது. அதைத்தான் செய்தாரு. ஏன் அப்படி செய்தாரு? அவர் தானே உருவாக்கினாரு. 2 பேரையும் உருவாக்கினதே அவர்தான், இல்லையா? அவர்தான் அவர்களுக்கு தாயும் தகப்பன், அவர்தான் அவர்களுக்கு மாமனும் மாமியாரும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அவர் அவர்களை துரத்தி அடித்தார். இங்க நிக்காத, ஓடிரு. ஏன்? அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர் மன்னிக்க தயவு பெருத்தவர் தான். அதே சமயத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். ஒரு தூதனை ஒரு இரவிலே அனுப்பி 1,80,000 பேரை சாகடித்தார். 400 வருடம் தான் நேசித்த ஜனங்களை, தான் விரும்பின ஜனங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தார். ஏன்? அவர்களுடைய முரட்டாட்டம், அவருடைய கீழ்ப்படியாமை, இதுதான் அங்க நடந்தது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தேங்கை வரப்பண்ணுகிறார். தேங்கை வரப்பண்ணு, அது எங்க இருந்து வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு வரப்பண்ணுகிறார். எங்க அந்த சம்பவம் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 70 வருஷம் உங்களை பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் விற்று போட போறேன்னு சொல்றாரு. 70 வருஷம் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் விற்று போட போகிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே சொல்லுகிறார்கள். அதனால்தான் இங்க சொல்றாரு. அது அந்த வசனத்துல வரும்போது 42ல, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல. ஆமா, தொடர்ந்து வாசிப்போம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர்கள் மீது பெரிய தீங்குகளை வரப்பண்ணினேனோ அதே போல அவர்கள் மீது நன்மையை அந்த கீழ்ப்பகுதி மட்டும் வாசிங்க. எல்லா, அதுக்கு தான் திரும்ப வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்கன்னு சொன்னேன். எல்லா, அந்த எல்லா என்பது முக்கியம் இந்த இடத்துல.
ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எது ஒன்றுக்கும் உதவாதுன்னு தள்ளி விடுறோமோ அதுதான் அங்கே என்னவா இருக்குதா, ஒரு முக்கியமான ஒன்றுக்காய் அது பயன்படக்கூடியதாய் மாறுகிறது. அப்போ நாமும் அநேக நேரம் தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஸ்கூலில் இருக்கட்டும், கல்லூரியில் ஆகட்டும், நம்ம வீடுகளில் ஆகட்டும், தெருக்கள் ஆகட்டும், சமுதாயத்தில் ஆகட்டும். இல்லை, இது ஒன்றுக்குமே உதவாதது என்று நம்மை ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம்மைத்தான் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று யாரை ஒதுக்கி தள்ளினார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் அங்கே உயர்த்துகிறார். இதற்கு தாவீதை குறித்து சொல்லணும்னா அவங்களுக்கு சொல்லலாம், யோசேப்பை குறித்து சொல்லலாம். இதெல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களைத்தான் ஒரு மேலான நிலைமைக்கு கொண்டு வந்தார். இப்போ நான் அந்த டாபிக்குள்ளே கடந்து போகலை, அது போனேன்னா அது வேறு மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால் அதற்குள்ளாய் கடந்து போகலை. அப்போ இங்கே வரும்போது எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நேரடியாய் கர்த்தர் சொல்லக்கூடியதான அந்த வாக்குத்தத்தம். அப்போ இந்த மாதத்தில் எல்லா நன்மைகளையும் உனக்கு வர பண்ணுவார். அல்லேலூயா. நன்மையை செய்வார் என்பது வேறு, நன்மையை கொடுப்பார் என்பது வேறு. நன்மையை வர பண்ணுவார் என்பது வேறு. இதெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்றது தான், ஒரு நபருக்கு வந்து சேர்வது தான். ஆனால் அது வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருக்குது, மறந்துடக்கூடாது. அதனால் இந்த மாதத்தில் அவர் நன்மையை வர பண்ணுவார். எங்க இருந்து வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது, எந்த சூழ்நிலையில் வரும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நன்மை வரும். நமக்கு தேவை நன்மை, அவ்வளவுதான். அது எங்க இருந்து வந்தான்னா, எப்படி வந்தா என்ன, நமக்கு தேவை நன்மை. அந்த நன்மையை நிச்சயமாய் அவர் நமக்கு கொடுப்பார். அதை நம்ம விசுவாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செய்வோம். சரி, நன்மை என்றால் என்ன? நாம் விரும்புகிற காரியம், இல்லைன்னா நம்ம ஏற்றுக்கொள்ற காரியம், அதுதான் நன்மைங்கிறது. திருடனுக்கு எது நன்மை? திருடிட்டு தப்பிச்சிடணும். திருடுறதுலையும் எப்படி நிறைய கிடைக்கணும் அவனுக்கு, திருடுறதுலையும் நிறைய கிடைக்கணும், அதுல தப்பிக்கணும். இது அவனுக்கு நன்மை. ஆனா அந்த அந்த திருட்டில் அந்த பொருள்களை இழந்து போனவர்களுக்கு அது என்ன? இழந்து போனவங்களுக்கு பெரிய பாதிப்பு, பெரிய கஷ்டம், நஷ்டம். ஆனா அவனுக்கு அது நன்மை, அவ்வளவுதான். குடிகாரனை பார்த்தீங்கன்னா சும்மா கிடக்கிறவனுக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா அவன் அந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி நினைப்பான். அப்பா எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது ஆபத்து என்பது அவனுக்கு தெரியல, அது அவனுக்கு நன்மை. அப்போ நன்மை என்று சொல்லும்போது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மனதிற்கு சரீரத்திற்கும் எது ஏற்றுக்கொள்ளுகிறதோ, எதை விரும்புகிறார்களோ அது கிடைப்பது நன்மை, அவ்வளவுதான். அது நல்லதோ கெட்டதோ அது அவர்களை சார்ந்தது. நல்லதானாலும் கெட்டதானாலும் அவர்களை சார்ந்தது, அவர்களுக்கு அது நல்லது, அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுப்பது நாம் எதிர்பார்க்கிறபடி இல்லாவிட்டால் அவர் விரும்புகிறபடி நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நன்மையான, நம்ம அது விரும்பக்கூடிய காரியங்களே நன்மையாய் நமக்கு அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த நன்மைன்னு பார்க்கும்போது நிறைய காரியங்களை நான் சில புஸ்தகங்களை பார்த்து சில அந்த பைபிள்களை வாசித்து நான் எடுத்து வைத்திருந்தேன்.
ஆனால் நேற்று இந்த வாக்குத்தத்த வசனத்தை அந்த வீடியோ எடுக்கும்போது தான் இந்த வார்த்தை சரியாக என்னுடைய உள்ளத்தில் டச் பண்ணுச்சு. என்னன்னு சொன்னால், நன்மையை அவர் வரப்பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உட்கார்ந்து தான் சில காரியங்களை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். முதல்ல எடுத்த பகுதியெல்லாம் அப்படியே என் நோட்டில் இருக்குது. பொதுவாக எல்லாத்தையுமே நான் ரஃப்பாக எடுப்பேன். ஆனால் என் எழுத்து எனக்கு மட்டும்தான் வாசிக்க தெரியும், வேறு யாருக்கும் வாசிக்க தெரியாது. சிலர் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பூத கண்ணாடி போட்டு கூட அதை வாசித்தாலும் அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப. ஏன் அப்படி குட்டி குட்டியாக எழுதுறேன்னு தெரியுமா? அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு சேமிப்பு. பேப்பரை மிச்சப்படுத்து. ஏன் இதில் கூட வாங்க மிச்சப்படுத்தணும், இதில் கூடவா ஆமாங்க, அதில் கூட தான் மிச்சப்படுத்தணும். ஏன்னா சிறு துளி தான் பெருவெள்ளம், சிறு துளி தான் பெருவெள்ளம். நம்ம எதை அற்பமாக நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும். அப்போ சின்ன சின்ன காரியங்களில் கூட அந்த சேமிப்புகள் நமக்கு தேவை. இது இயேசுவானவர் நமக்கு போதிச்சிருக்கிறார். இந்த 5000 பேருக்கு போதிச்சது, ஆமாம், அதுக்கு பின்னாடி வரும்போது போதிச்சதெல்லாம் ஒரு இடத்துல 12 கூட நிறைய எடுக்க சொன்னார், ஒரு இடத்துல 7 கூட நிறைய எடுக்க சொன்னார். ஏன் இதெல்லாம் காக்கா குருவி சாப்பிடட்டும்னு விட்டு போயிருக்க வேண்டியது தானே? வனாந்தரத்தில் கிடக்கிற அந்த மிருகங்கள் சாப்பிட்டு போட்டும், பறவைகள் சாப்பிட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே? ஏன் அதை எடுத்து வைங்கன்னு சொன்னார்? சேமிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அதை செய்தார். ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் அது எனக்கு தெரியும் வாசிக்கும் போது. சரி, இந்த எழுத்து சில எழுத்து கோடுக்கு தான் இருக்கும், வேற ஒன்றும் தெரியாது. இதுக்கு அடுத்து இதுதான் வருதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அது அப்படியே அதை வைத்திருக்கிறேன். இதை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் காலங்களையும் சூழ்நிலைகள் அதுவும் அனுமதிப்பார் என்றால் வேற காரியங்கள் வரும்போது நன்மைகள் என்றால் என்ன, எப்போ வரும், என்ன செய்யும் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு முதலாவது இதில் வரும்போது நன்மையை அவர் என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார், வரப்பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதிகமாக ஒவ்வொன்றையும் விவரித்து சொல்ல மாட்டேன், எல்லாம் நமக்கு தெரிந்த பகுதிகள். ஆனால் அதை நான் அப்படியே சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். யாத்ராகம புஸ்தகத்தை திருப்பி 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிப்போம். மோசே சமுத்திரத்தின் மீது தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. லேலுயா. முழுவதும் என்ன செய்தாராம்? பலத்த கீழ்காற்று. அப்ப கீழ்காற்றுன்னு இருக்குன்னா வேற என்ன காற்று இருக்குது? மேல் காற்று இருக்குது. ஆமா, இங்க கீழ்காற்றை வரப்பண்ணினார். நீங்க சாதாரணமா இதை பார்க்கலாம். சில நேரம் ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அந்த அந்த தரையோட ஒரு காற்று வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் அப்படியே வாரி எடுத்துக்கொண்டே வரும், மண்ணுகளை வாரி எடுத்துக்கிட்டு வரும். இதை நம்ம சாதாரணமாக பார்க்க முடியும். இதை அப்போ முழுவதும் கீழ்காற்றை வரப்பண்ணினார். அது அங்கே என்ன செய்ததாம்? சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 400 வருடம் அடிமைகளாய் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வாராங்க. ஏறத்தாழ 6 லட்சம் ஜனங்கள், புருஷர்கள் மாத்திரம், ஸ்திரீகள் வேற இருக்கிறாங்க, புள்ளகுட்டிகள் இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் இருக்குது, அவர்கள் பண்ட பாத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு கடந்து வராங்க. 3 நாள் பயண தூரத்தில் வந்துட்டாங்க. இப்ப திரும்ப பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஐயோ, 400 வருஷம் இங்க இருந்தாங்க, நமக்கு அடிமைகளாக இருந்தாங்க, அடிமை வேலை செய்தாங்க. இப்ப அவங்கள விட்டுட்டோமே, இனி நமக்கு இங்க நம்ம தேசத்துல அடிமை வேலை செய்யறதுக்கு ஆள் யாரு இருக்கிறா
அவங்கள போய் இழுத்துட்டு வரணும்னு திரும்ப போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் நிற்கிறாங்க. அங்கே செங்கடல் இருக்குது. முன்னாடி பார்த்தா கடல், அவங்க போக வேண்டிய இடத்திற்கு இன்னும் போக முடியாது, தடை. பின்னாடி பார்த்தா ஏற்கனவே அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த அதிகாரி பெரிய இராணுவ படையோடு கூட வந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை, தெக்க தெரியாத ஒரு சூழ்நிலை. அநேக நேரம் நாம சொல்றோம்ல, இந்த சம்பவம் திடீர்னு இப்படி நடந்துருச்சுங்க, என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, காலும் ஓடலை கையும் ஓடலை, நான் என்ன செய்வேன், நிற்பனா உட்காருவனா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம், கலங்குறோம். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. இதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு இவங்க மோசையை பார்த்து முறுமுறுத்தாங்க. இந்த இடத்துல சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்த, இந்த இடத்துல எங்களை செத்து போக வைக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். அவனை அவன் மேலே கல்லடிக்கிறதுக்கு எழும்புறாங்க, அவனை சாகடிக்கிறதுக்கு எழும்புறாங்க. மோசை நேர தேவன்கிட்ட போன, ஆண்டவரே இந்த ஜனங்களை குறித்து தான் உமக்கு தெரியுமே. அவன் கத்திடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினான். அவர் சொல்லார், என்கிட்ட ஏப்பா வந்து கேட்குற, அவன் கையில் இருக்கிறது என்ன, கோல். அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி அதை ரெண்டாக பிளந்து விடு. சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி அதை ரெண்டாக பிளந்து விடு என்று சொல்லி அங்கே அதிகாரத்தை மோசேயினுடைய கரத்திலே கொடுத்தார். எதை பழக்கிறதுக்குள்ள அதிகாரத்தை? சமுத்திரம்னா என்னன்னு தெரியுமா? சமுத்திரம்னா என்னன்னு தெரியுமா? முழிக்கிறத பாருங்க. அதுக்கு தான் கேட்டேன். சொல்லிட்டாங்களோ பக்கத்தில்? அவ சொல்லலை. சமுத்திரம்னா கடல். ஆமா, அந்த கடலை பிளக்க சொல்லி அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தா? தேவன் கொடுத்தார், மோசேட்ட கொடுத்தார். மோசே கையில் இருப்பது தேவனுடைய கோல். அந்த கோலை நீட்டினான். நீட்டி சொல்லியிருப்பான், சமுத்திரமே தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தினால் இதை பிளக்கிறேன், ரெண்டாய் பிளந்து போ என்று சொல்லி இருப்பான் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. இவன் கட்டளை கொடுப்பது மோசே, கிரியை செய்தது தேவன். லேலுயா. அவர் எப்படி அங்க கிரியை செய்தாரா? கீழ்காற்றை வரவிட்டார். எந்த இடத்துல எதை செய்தால் சரியா இருக்கும் என்று நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் கீழ்காற்றை வரவிட்டார். ஏன்னா சமுத்திரம் தரையோடு இருப்பது, அந்த தண்ணீர் தரையோடு ஒதுங்க வேண்டும். அதனால கீழ்காற்று வந்தது. அந்த கடல் ரெண்டாக பிரிந்தது. அதன் வழியிலே ஒரு இரவுக்குள்ளாக கடந்து போய் அக்கறையிலே சேர்ந்தார்கள். நான் முன்னாடி ஒரு முறை சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்முடைய பார்வையில் அது கடல் பிரிஞ்சிருக்குன்னா எவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கும்? ஏதோ பிரிஞ்சிச்சு, ஜனங்க கடந்து போனாங்க. சில நேரம் இந்த 10 கமாண்ட்மெண்ட்னு ஒரு படம் இருக்குது, 10 கட்டளைகள்னு ஒரு படம் இருக்குது, மோசேன்னு ஒரு படம் இருக்குது. இதிலெல்லாம் அந்த செங்கடலில் கடந்து போகிறத காமிப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் பிரிஞ்சிருக்கும், அதில் கடந்து போகிறத காமிப்பாங்க. ஒரு இரவில் இவ்வளவு பேரும் கடக்க வேண்டுமென்றால் எவ்வளவு தூரம் என்று வேத பண்டிதர்கள் கணிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரமோ என்னமோ பிரிஞ்சான் அது. 3. அப்போ இங்கே இருந்து அசோக் பில்லர் தூரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இருக்கிற இருந்து அசோக் பில்லர் தூரம் அது பிரிஞ்சு இருக்குது அந்த கடல் ரெண்டு பக்கமும். இதில் தான் நடந்து போனாங்க ஒரு இரவில். அது வெட்டாந்தரையாய் மாறினது. இவங்க கடந்து போன அதே கடலில் தான் பார்வோன் ராஜாவும் படையும் உள்ளே வந்தாங்க. அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். ஒரே கடல் தான், ஒரே தண்ணீர் தான், ஒரே தேவன் தான். ஒருவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார், ஒருவர்களை அழித்தார். சரி, இப்போ இந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் கடந்து போகலை. அக்கறைக்கு அவர்கள் கடந்து போவதற்கு, தங்களுடைய சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு, விடுதலையாய் இருப்பதற்கு தடையாய் இருந்தது என்ன? இங்க செங்கடல். இந்த தடையை மாற்றுவதற்காக
கீழ்காற்றை வரவிட்டார். அல்லேலூயா. அதான் முக்கியம். அது பிரித்தது. இவர்கள் அக்கறைக்கு போனார்கள். அதுக்கு பின்னால் போய் பெரிய ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மிரியாம் தான் அதற்கு துணையாய் நின்று அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள்னு வேதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். இது இப்ப நமக்கு வேண்டாம். ஆனால் ஒன்று, தடையை மாற்றுவதற்கு கீழ்காற்றை அங்கே அவர் வரவிட்டார். அப்போ உன்னுடைய எந்த தடைகள் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எது உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கிறது, உன்னுடைய எதிர்காலத்திற்கு அது தடையாய் இருக்கிறது, உன்னை பலப்படுத்துவதற்கு அது தடையாய் இருக்கிறது, உடைய படிப்பிற்கு தடையாய் இருக்கிறது, அந்த எல்லா தடைகளையும் மாற்றும்படி அங்கே ஒரு கீழ்காற்றை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கீழ்காற்றுனா வெறும் காற்று எழுத்தின்படி வருதுன்னு நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு காரியத்தை அங்கே செய்து அந்த தடைகளை மாற்றி போடுவார். அதை நம்ம விசுவாசிப்போம். அப்போ முதலாவது ஒன்று, நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கக்கூடியதான அந்த காரியத்தை அவர் மாற்றக்கூடியவர். அதனாலதான் அங்கு வரும்போது அவர் எல்லா நன்மைகளையும் வரப்பண்ணுவார். அப்ப முதலாவது நன்மை, நாம் நம்முடைய விடுதலை, எந்த காரியத்திலிருந்து தடைகள் மாற வேண்டுமோ அது மாறும்படியான ஒரு கீழ்காற்றை அவர் நமக்கு வரவிடுவார். அதை விசுவாசிப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 11:31 வாசிப்போம். எண்ணாகமம் 11:31. காடைகளை அடித்து கொண்டு வந்தது. இன்னொரு தடவை வாசி. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது அப்படின்னு இங்க போட்டிருக்குது. சரி, தொடர்ந்து அப்படியே வாசிப்பாங்க. பாளையத்திலும், பாளையம் என்று சொன்னால் அவர்கள் தங்கி இருந்ததான இடம், அதான் பாளையம். பாளையத்திலும், பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கத்தில் ஒரு நாள், சரி. இப்போ அந்த பாதியில இருந்து அப்படியே கீழே வேற ஒருத்தர் வாசிங்க. பாளையத்திலும், பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரமும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரமும் மட்டும் அங்கே விழுந்து கிடந்தது. ஒரு நாள் பிரயாண தூரம் என்பது எவ்வளவு? ஒரு நாள் நடக்கிற தூரம் எவ்வளவு? அது நடக்கிறவங்களை பொறுத்து. எப்படி? வேதத்தின்படி ஒரு நாள் பிரயாண தூரம் எவ்வளவு? எப்படி? 20 மைல். 20 மைல் என்றால் எத்தனை கிலோமீட்டரு? ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மைலுக்கு 1.5 கிலோமீட்டர். அப்ப 30 கிலோமீட்டர். மறந்துடக்கூடாது. இங்க இருந்து எவ்வளவு தூரம் சொல்றது? செங்கல்பட்டு கொஞ்சம் இங்க இருந்து கூடுவாஞ்சேரி வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து கூடுவாஞ்சேரி தூரம் ஒரு பக்கம் கிடக்குது காடை. இன்னொரு பக்கத்தில் அதே மாதிரி இந்த பக்கம் 800 வச்சுக்கோங்களேன். 800 பக்கம் வரை கிடக்குது காடை. சும்மா இதெல்லாம் மேலோட்டம் நம்ம வாசிக்கும் போது இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு உயரம் கடந்துச்சா? 2 முழம். ஒரு முழம் எத்தனை அடி? 1.5 அடி. அப்ப எத்தனை முழம்? 2 முழம்னா எத்தனை அடி உயரத்துக்கு? 3 அடி உயரம். இது நம்முடைய கணக்கில், இது வேதத்தில் இருந்தவங்க அன்னைக்கு முழம் பெருசு.
ஆமாம், அன்னைக்கு மூலம் அவங்களுக்கெல்லாம் ஆள்கள் உயரமானவர்கள், அவர்கள் கையெல்லாம் நீளமானது, அவர்கள் மூலம் அதிகம். சிலர் பூ வாங்க போகும்போது ஆம்பளைங்க இருந்து அவங்கள பார்த்து வாங்குவாங்களாம். ஏன்னா அவங்க கை கொஞ்சம் நீளமாக இருக்குமா. பெண்கள்கிட்ட போனால் அவங்க கை கொஞ்சம் குள்ளமாக இருக்குமா, அதனால் முளக்காரங்க குறையுமா. எங்கள் அப்பா அந்த ஜவுளி வியாபாரம் பண்ண நாட்களில் இந்த 4 முழ வேஷ்டி 8 முழ வேஷ்டி எல்லாம் இருக்கும். அது வந்து அளந்து காமிக்க சொல்லுவாங்க. கங்காணி இது அளந்து காமிக்காங்க காணின்னு சொல்லி. இது 4.5 முழம் இருக்கும் பாரு, 4 முழ வேஷ்டியை. ஆமாம், அது அளக்குது. நல்லா பாருங்கள், என்னவே பாருங்கள், அந்த பாருங்கள் கையும் பாரு, இங்கே கை, இந்த கையை இங்கே மடக்குவார். ஒன்று இங்கே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நீளமாக, இதை பிடிச்சிட்டு இங்கே கொண்டு வரும்போது இதை மடக்குவார். மடக்கிட்டா இங்கே வந்துடும். இது 4 இப்படி முளக்குனா அப்படி மடக்குனா எவ்வளோ ஆச்சு, அதில் ஒரு 1/2 அடி வந்துருச்சு. 4 அடி இந்த அறுக்கு பாருங்க. நம்ம அது பிஸ்னஸ் டெக்னிக், அன்னைக்கு இருந்த நிலைமை அது வேறு. அதுக்குள்ளே இப்போ நான் கடந்து வரல. என்ன அப்போ அந்த அந்த காடையினுடைய உயரம் எவ்வளவு இருந்திருக்குது? 3 அடி உயரம் இருந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எடுக்கலான்னு அதில் போட்டிருக்குது. எவ்வளவு எடுக்கலாமா? ஒரு ஓமர். ஒரு ஓமருங்கிறது வந்து 24 லிட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஓமருங்கிறது 24 சில்லற 25 லிட்டர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் லிட்டர் கணக்கு தெரியுமான்னு தெரியல. 1 லிட்டர் எத்தனை கிலோ? எல்லாம் கிலோ கணக்கு தான் உங்களுக்கு தெரியும், லிட்டர் கணக்கு தெரியாது. 1 லிட்டர் அப்படிங்கிறது வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும். 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும் 1 லிட்டருங்கிறது. அப்ப எத்தனை கிலோ அங்க கடந்து இருக்குது? ஒரு ஓமர்னா எத்தனை கிலோ? 25 தான் வச்சுக்கோங்களேன். 25 கிலோ அவன் எடுத்துக்கலாம். அப்படிதான் சேர்த்து வச்சாங்களாம். சரி, 3 அடி உயரம் இருக்குதே, அவங்க எப்படி உள்ளவை எடுத்திருப்பாங்க? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. யோசிக்கணும். 30 கிலோமீட்டர் கிடக்குது. எந்த பக்கம் வேணாலும் போல. இங்க 30 கிலோமீட்டர், இங்க 30 கிலோமீட்டர். அதில் கிடந்தா எப்படிதான் இருக்குதான்? 3 அடி உயரத்து கிடக்குது. அப்ப தூரத்துக்கெல்லாம் போனோம், கிடைக்கிறலாம் வாரி வாரி எடுத்தா போதும். ஆமா, 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் இன்னும் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஓடி 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 அதை என்ன செஞ்சிருப்பாங்க? எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? சமுத்திரத்திலிருந்து, கடல்ல இருந்து என்னதான் வரும்? மீன் தான் வரும். ஆனா இங்க கடல்ல இருந்து என்ன வந்தது? காடை வந்தது. அதுக்கு தான் நான் ஜெபத்துல சொன்னேன், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் செய்யக்கூடியவர். ஏன் அங்க இருந்து ஒரு ஒரு கோழியை கொடுத்துருக்க கூடாது? அழகா பறந்து வந்திருக்குமே, பெருசு பெருசா இருந்திருக்கும். ஏன் காடையை கொடுக்கணும்? இல்ல வாத்து கொடுத்திருந்தா என்ன? இல்ல நீர்க்கோழியை கொடுத்திருந்தா என்ன? ஏன் இதை மட்டும், காடையை மட்டும் அவர் கொடுக்கணும்? புரோட்டீன் அதிகம், கொழுப்பு இல்லாதது காடையில. அதான் காடைக்கு களம் தண்ணி வைக்கலான்னு சொல்லுவாங்க. ஒரு காடை போட்டு ஒரு பானை நிறைய தண்ணி ஊற்றி அந்த குழம்பு வச்சாலும் அந்த ருசி மாறாது. அந்த அந்த சாறுனுடைய, அதாவது அந்த குழம்புனுடைய ருசி அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க. காடைக்கு களம் தண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்ப இந்த ஜனங்கள் இறைச்சியை கேட்டு மோசையோடு முறுமுறுத்து, திரும்ப நாங்க எகிப்துக்கே போயிட்டா அங்க எங்களுக்கு கறி இருக்குது, ஆமா நல்ல ஆகாரம் இருக்குன்னு முறுமுறுத்த போது இங்கே காடையை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காடை எங்க இருந்து வந்தது? கடலில் இருந்து வந்தது. இந்த கடலில் எப்படி வந்தது? தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று கொண்டு வந்தது. எங்க கடல்ல எங்கேயாவது காடை இருக்குமா? இருக்காது. அப்ப எங்கேயோ இருந்த காடையெல்லாம் கடல்ல சேர்த்து இருக்கிறார். அது புறப்பட்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தது. இது வருமானம் வரும். சமயத்துல வானத்துல இருந்து மீன் மழை பெஞ்ச நாடுகள்லாம் இருக்குது, உயிரோடு உளுந்த மீனுக.
சில நாடுகளில் வானத்திலிருந்து உயிரோடு மீன்கள் விழுந்து போகிறவங்களாம் வாரிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. பேப்பர், டிவி, நியூஸுகள்லாம் இருக்குது. இப்போ வானத்தில் எங்கேருந்து மீன் வந்துச்சு? வானத்துக்கு எங்கேருந்து மீன் வந்துச்சு? எப்படி விழுந்திருக்க முடியும்? விழுந்துச்சே. என்னன்னு அவங்களுக்கு யாருக்கும் புரிஞ்சுக்கிற முடியலையே. வந்தது. அதே போல உன்னுடைய ஆகாரத்தினுடைய காரியங்கள், முதலாவது உன்னுடைய எதிர்காலத்துக்குரிய தடைகளை அவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அதில் ஒரு நன்மையை வரப்பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அடுத்ததாக வரும்போது உன்னுடைய ஆகாரத்தினுடைய காரியங்கள், உன்னுடைய தேவையான காரியங்கள் அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அது வரப்பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அந்த நன்மை நடக்கும். மூன்றாவதாக 2 நாளாகம புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தை திருப்பி 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36:21 வாயிலே நிறைவேறும்படிக்கு சரி, நேரம் இல்லை, இதை குறிச்சிக்கங்க. இது நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கங்க. 21 23 வரைக்கும் பாசுங்க. அங்கே கோரேஸ் என்ற ஒரு மனிதனை கொடுத்து வாசிக்கிறோம். இந்த கோரேஸ் யாருன்னா, அவன் ஒரு முன்னாடி வீட்டு ஜபங்களில் இதை குறித்து தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வந்தேன். எல்லாம் மறந்துருப்பீங்க. எப்போ பேசிட்டு வந்தேன்னு தெரியுமா? வீட்டு ஜபங்களில் இந்த கோரேஸை குறித்து பேசிக்கொண்டு வந்தேன். எப்பன்னு தெரியுமா? அவருக்கு முன்னால் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார், இரும்பு தாழ்பால்களை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவார் என்ப பகுதிகளை வரும்போது இந்த கோரேஸை குறித்து பேசி கொண்டு வந்தேன். மறந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் தான் நான் தைரியமாக கேட்டேன். ஏன்னா நமக்கு மறதிங்கிறது பெரிய ஒரு வியாதி இல்லை. சொல்லியிருக்கணுமே. இப்போ சொன்ன உடனே ஞாபகம் வந்திருக்கும். முதலே சொல்லியிருக்கணும். அதை அங்கே தான் கோரேஸை குறித்து வாசிக்கிறோம். இந்த கோரேஸ் ஒரு யூத ராஜா இல்லை, தேவனை ஆராதிக்கக்கூடியவன் இல்லை. இவன் ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு ராஜா. நேபுகாத், அதாவது பாபிலோன் தேசத்தில் இப்போ கோரேஸ் ராஜாவை அங்கே மாறுகிறான். இவன் அங்கே பல ராஜாக்கள் இருந்தாங்க. நேபுகாத் நேச்சா இருந்தான், தரியு இருந்தான், இன்னும் ஒரு ராஜா இருந்தான், அவன் பேரை மறந்துட்டேன். இப்படி ஒரு 3-4 ராஜாக்கள் மாறி இங்கே இந்த கோரேஸ் இருக்கிறான். இவனுடைய உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி இவன் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவன் அல்ல, ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் அல்ல, அந்நிய ஜனத்தை சேர்ந்தவன் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறாரு. எப்பா, என் ஜனங்களை 70 வருஷங்க அடிமையாய் கொண்டு வந்தேன், 70 வருஷம் முடியுது, என் ஜனங்களை நீ அனுப்பிடு, என் ஜனங்களை நீ அனுப்பிடு. இப்போ அந்த இதை தானியேலில் நம்ம வாசிக்கிறோம். கோரேஸ் அங்கே சொல்கிறான், 70 வருஷம் முடிய போகுது, உங்களுடைய தேசத்திற்கு போகக்கூடியவர்கள் போகலாம், இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இனி அடிமைகளாக இல்லை, நீங்கள் விடுதலையோடு இருக்கலாம், இங்கே இருக்கிறவங்க இருக்கலாம், உங்கள் தேசத்திற்கு நீங்கள் போகக்கூடியவர்கள் போகலாம் என்று கோரேஸ் சொல்கிறான். அதன்படி அங்கிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு கடந்து வருகிறார்கள். அதைத்தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். இல்லை, எஸ்ரா 1:1 வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் கர்த்தர். ஆமா, தொடர்ந்து நம்ம வேதத்தில் வரும்போது
இந்த எருசலேமுகளை கட்டுவதற்காக, எரிக்கப்பட்டு கிடந்ததான இடத்தை கட்டுவதற்காகவும் அங்கே இருக்கக்கூடியதான ஜனங்களை பராமரிப்பதற்காகவும் ஜனங்கள் வந்தார்கள்னு வாசிக்கிறோம். சரி, இது ஒரு பகுதி அப்படி இருக்கட்டும். ஒரு கூட்டத்திற்கு தேவனை அறியாத ஒரு ராஜாவின் உள்ளத்திலே பேசி கர்த்தர் ஒரு நன்மையை செய்தார். அல்லேலூயா. அப்போ உனக்கும் கூட உன்னை எதிர்ப்பவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உதவிச்சு. அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், தொழில் ஸ்தலமாக இருக்கட்டும், அதிகார வர்க்கமாக இருக்கட்டும், உனக்கு விரோதமாக இருப்பவர்கள் கண்களில் ஒரு கூட்டத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு அவர் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார், நன்மை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இதுதான் என்னுடைய அர்த்தம். அந்த 70 வருடம் முடிந்து அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு பகுதியை வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராததினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கை புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். இங்க வரும்போது இந்த சம்பவம் நமக்கு தெரியும், எஸ்தருடைய காலத்தில் நடந்த சம்பவம்னு சொல்லி. அந்த ராஜா அதை வச்சுட்டு விமானம் போறாங்க, அதை எடுத்துக்கொண்டு போய் எங்க வண்டியில இங்க கால வர்த்தமானங்கள்னா என்னன்னு தெரியுமா? தம்பி, அது இல்லை, இன்னொன்று இருக்கும் பாரு. கால வர்த்தமானம்னா என்னன்னு தெரியுமா? இப்பவும் சட்டசபை குறிப்பிலிருந்து விலைக்கு எடுக்க வேண்டும் என்று போராட்டம் பண்றாங்க. சட்டசபை குறிப்பில் அது எழுத வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப அன்னன்னைக்கு அதுல இருந்து வந்ததான் டைரி, நாட்குறிப்பெல்லாம். உங்களுக்கு யாருக்கும் நாட்குறிப்பு எழுதுற பழக்கம் இருக்குதா? அதாவது டைரி எழுதுற பழக்கம் இருக்கா டெய்லி? அது நல்ல ஒரு பழக்கம் தான். எனக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இல்லை. அது நல்லதும் கூட கெட்டதும் கூட. என்ன சொல்ற, அவன் எல்லாத்தையும் எழுத வேண்டியது இருக்கும். அதில் சிலர் பார்ப்பாங்க, அது நல்லதும் கூட கெட்டதும் கூட. எழுதி பழகுங்க. நாட்குறிப்பு என்று சொன்னால் அன்றைக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் அந்த குறிப்பு எழுதி வைக்கிறது. இப்போ சில நேரம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாதுரை பேசினதெல்லாம் இன்னைக்கு டிவியில் போடுறாங்க. எப்படி அது இன்னைக்கு போட முடியும்? அதை அன்னைக்கு இருந்த அந்த கேமராவில் எடுத்து வச்சு, இந்த கேமராலாம் கிடையாது அன்னைக்கு, பெரிய பெரிய கேமரா வச்சு எடுத்து வைக்கிறது அதெல்லாம். அப்படி இதெல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுகளைத்தான் வெளியிடுறாங்க. இல்லை இந்த வருஷத்தில் அந்த மந்திரி இப்படி பேசினார் என்று சொல்லி அதை எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் நாட்குறிப்பு என்பது. அதைத்தான் இங்க கால வர்த்தமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கால வர்த்தமானம். அப்போ இவனுக்கு தூக்கம் வரல ராஜாவுக்கு. இதை எடுத்து வாசிப்பா அப்படின்னு சொல்றான். அவன் வாஸ்தா மொர்தெக்காய் செய்ததான நன்மையை குறித்து அங்க எழுதி இருக்குது. ஏன்னா இந்த ராஜாவை கொலை செய்யறதுக்காக 2 பேர் திட்டம் வகுத்தாங்க. ராஜாவை கொலை செய்யறதுக்கு 2 பேர் திட்டம் வகுத்தாங்க. இது மொர்தெக்காய்க்கு தெரிய வருது. மொர்தெக்காய்க்கு தெரிய வந்த உடனே இதை ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறான். இது உண்மை என்று தெரிந்தவுடன் அந்த 2 பேரையும் ராஜா கொலை செய்தார். அந்த காரியம் அதோட முடிஞ்சிருது. இதை அந்த நாட்குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை வாசிக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா கேட்குறான், இந்த மனிதனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று சொல்லி. இல்லை, அவனுக்கு எதுவுமே செய்யலை. அவனுக்கு எதுவும் செய்யலை. இந்த நேரத்தில் வாசல்ல முற்றத்தில் அங்கே ஆமான் நடந்து கொண்டு இருக்கிறான். அங்கே இருப்பது யார்? ஆமான். ஆமான வர சொல்லு. ஆமான் உள்ள வரான்.
ராஜா கனப்படுத்தக்கூடிய மனிதனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறான். ராஜாவால மரியாதை செலுத்தப்படக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன செய்யணும்? ஆமா நினைக்கிறான், நம்ம தான் ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், நம்மளை விட்டா இங்க வேற யாரு அப்படின்னு. ராஜாவே, நீங்க போடுற வஸ்திரத்தெல்லாம் அவனுக்கு போடணும், நீங்க போடுற நகையெல்லாம் அவனுக்கு போடணும். அதோடு மாத்திரமல்ல, 2வது ரதத்தில் ஏற்றி, ஆமா ராஜா கனம் பண்ற மனிதனுக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அந்த தண்டல், அதான் அந்த மேளம் அடிக்கிறவங்கள வச்சு சத்தம் போட்டுக்கிட்டே தெருவா போகணும். இதுதான் அப்படிங்கிறான். நீ சொன்னதுல ஒன்றும் குறைவில்லாதபடி மொர்தெக்காய்க்கு போய் செய் அப்படின்றான். ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, காலையில மொர்தெக்காய்க்கு தூக்கு, மொர்தெக்காயை தூக்குல போடுறதுக்காகத்தான் ஆமான் ராஜாட்ட உத்தரவு கேட்கறதுக்காக அவங்க வந்து நிக்கிறான். விடிஞ்சா மொர்தெக்காய்க்கு தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்தான் ஆமான் தன்னுடைய வீட்டில். ஆனா அந்த இரவுல நடந்த சம்பவம் என்ன? காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவன் கிரியை செய்த விதத்தை நீங்க சற்று யோசித்து பாருங்க. ராஜாவுக்கு தூக்கம் வராம கெடுத்தாரு. கால வர்த்தமானங்களை கொண்டு வேற இசைக்கருவிகளை வாசிக்க சொல்லி இருக்கலாம், நடன மாதுகளை விட்டு நடனம் ஆட சொல்லி இருக்கலாம். இல்ல, இந்த காரியத்தை செய்தான். கால வர்த்தமானங்களை கொண்டு வர சொன்னான். அது எடுத்தவன சரியா அந்த நாளுக்குள்ளதான் வருது. அதை வாசித்தாங்க. வாஸ்தவன ராஜாவுனுடைய உள்ளத்துல கர்த்தர் கிரியை செய்தார். அவன் கேட்டான், எப்பா இவனுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? செய்யலையா? அப்ப இவனை மேன்மைப்படுத்து. அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விடுதலையை கொடுக்க, ஒரு தனிப்பட்ட மனிதனை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தனிப்பட்ட மேன்மையும் அந்த தனிப்பட்ட உதவிகளும் நன்மையாய் மாறும். கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, 70 வருஷம் அடிமைகளாய் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் விடுதலையை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி அந்த நன்மையை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசிப்போம். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17 இருக்கா பைபிள்ல? சகலவித நன்மைகளும். ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ. 2 இடத்துலையும் சகலமும் என்று போடப்பட்டிருக்கிறது. சகலம்னா என்ன? எல்லாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நன்மைக்காய் வரப்பண்ணக்கூடியவர். நம்ம விசுவாசிப்போம். எதுவாக இருந்தாலும் நமக்கு நன்மைக்கு வரப்பண்ணக்கூடியவர். அப்போ முதலாவது எதில் நன்மையை வரப்பண்ணுவார்? நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் மாறும்படியாய் ஒரு நன்மையை வரப்பண்ணுவார். 2வதாக ஒரு கூட்டத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்குன்னு கூட எடுத்துக்கங்க, நம்முடைய வேலைகள் தொழில்களுக்கு கூட எடுத்துக்கங்க, அதுல ஒரு நன்மையை அவர் வரப்பண்ணக்கூடியவராய் இருப்பார். 3வதாக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, அதான் நம்ம வாசித்தோம். சாரி, அந்த 2வது காடை இல்லையா? ஆமா, ஆகாரத்திற்குரியதான காரியம். நம்முடைய வாழ்க்கை ஜீவனம் பண்ணுவதற்கு, உயிர் வாழ்வதற்குரியதான காரியத்தை அவர் நன்மையாய் மாற்றி அவர் வரப்பண்ணுவார். 3வதாக வரும்போதுதான் ஒரு கூட்டத்திற்கு அவர் நன்மையை வரப்பண்ணக்கூடியவர். 4வதாக வரும்போது தனிப்பட்ட மனிதனுக்கு
அவர் ஒரு நன்மையை வரப்பண்ணக்கூடியவர். ஐந்தாவதாக சகல காரியத்திலே நமக்கு அவர் நன்மை செய்யக்கூடியவர். நிச்சயமாகவே இது நமக்கு நடக்கும். அதை நம்ம விசுவாசிப்போம். இந்த 2வது மாதம் முதல் தேதியில், ஏன்னா போன மாதம் முதல் தேதியில் கூடணும். இது அதிகமாக இப்படி நடக்கிறது இல்லை, ரேர். இந்த 2வது மாதமும் முதல் தேதியில் கூடி இருக்கிறோம். ஆமாம், இது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் மாறும். நாம் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகள் வரும். நன்மையை கொடுக்கிறவர் இல்லை, நன்மையை செய்கிறவர் இல்லை, நன்மை வர பண்ணுகிறவர். நன்மை வரும். எங்க இருந்து வரும் தெரியாது. அவர் யார் இடத்துல பேசுவாரு தெரியாது. யார் இடத்துல எப்படி பேசுவாரோ அங்கிருந்து அந்த நன்மைகள் நமக்கு புறப்பட்டு வரும். ஒரு மனிதனை கொண்டு அந்த நன்மைகள் வரலாம், ஒரு தலைவரை கொண்டு அந்த நன்மைகள் வரலாம், உடன் இருப்பவர்களை கொண்டு வரலாம், இயற்கைகளை கொண்டு வரலாம், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அந்த நன்மைகள் நிச்சயமாக நமக்கு வரும். அது போதும், நமக்கு அந்த நன்மைகள் வரும். அதை நம்ம விசுவாசிப்போம். அப்படியே கண்களை மூடுவோம்.